ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் மட்டன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எத்தனை டைம் நீங்கள் மட்டன் எடுத்தாலும் இதே ஸ்டைலில் தான் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்திருக்கனோ அதில் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டாலே நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம குழம்பு வந்து ரெடியான மாதிரி தான். ஸோ இதில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். எதையுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 3 பீஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகு பவுடராக இருக்கனால பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து இதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி, இந்த ஸ்டார் அனசிஸ். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குட்டியாக தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து வேக விட்டுடலாம். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டனை வந்து சேர்த்திக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்துருக்கேன். இதை கூட வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து குழம்பு வைப்பீங்களோ அந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் விடுங்க. கறி நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாசனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.